உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் நான் உங்கள் ஜோதிடர் குபேந்திரன் பேசுகிறேன். இப்ப இந்த பதிவு பார்த்தீங்கன்னா, இது வந்து அரசியல் சம்மந்தப்பட்டதுங்க. ஒருத்தவங்களுக்கு அரசியல்ல வந்து ஒரு நல்ல அதிகாரம் கிடைக்கணும் அப்படின்னோம்னா, அதுக்கு வந்து முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, சூரியன் தான். ஒருத்தவங்க ஜாதகத்தில சூரிய பகவான் மேஷ ராசியிலயோ, சிம்ம ராசியிலயோ, துலாம் ராசியிலயோ, கும்ப ராசியிலயோ இருந்தார்ன்னு வச்சுக்கங்க, கண்டிப்பா அவங்களுக்கு வந்து அரசியல்ல வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் அடையறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கும். இதில குறிப்பா பௌர்ணமி யோகத்தில இருந்துட்டாங்கன்னு வச்சுக்க, உறுதியா அவங்க வந்து என்றாவது ஒரு நாள் வந்து உச்ச பதவிய அடைஞ்சே தீருவாங்க. அதுக்கு மிக சிறந்த உதாரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெயலலிதா அம்மையாரும், அண்ணன் ஸ்டாலின் தான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, சூரியன் எங்க இருந்தாலும் எந்த ஜாதகத்தில, சூரியனுக்கு திரிகோண ஸ்தானங்கள்ல செவ்வாய் அமர்ந்துட்டா, அதாவது ஆட்சி உச்சம் பெற்றுட்டாங்கன்னு வச்சுக்கங்க, கண்டிப்பா அவங்க வந்து அரசியல்ல பேரும் புகழும் உறுதியா ஏற்படுங்க. நம்ம கலைஞர் அவர்கள் ஜாதகத்தில பார்த்தீங்கன்னா, ரிஷபத்தில வந்து அவருக்கு வந்து சூரியன். சரிங்களா? அதுக்கு திருவோண ஸ்தானமான மகரத்தில வந்து செவ்வாய் வந்து ஆட்சி பெற்றிருக்கும். உச்சம் பெற்றிருப்பார். இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்த குடுத்ததுங்க. அதனால இந்த சூரியனுடைய ஆதிக்கம் இந்த நான் சொல்ற இந்த ராசிகள்லாம் யார் யாருக்கு இருக்குதோ, அவங்கலாம் உறுதியா வந்து அரசியல்ல வந்து மிகப்பெரிய வெற்றி அடையறதுக்கான வாய்ப்புகள ஏற்படுத்தும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.